வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்களாக இல்லை என்று பலரும் நம்பும் அளவுக்கு அவர்களுடைய குண நலன்களும் நயமும் மனிதர்களை கவரும் குணமும் மிகவும் விசேஷமானவை. அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு மென்மையும் அவர்களின் நடையில் ஒரு கம்பீரமும் அவர்கள் சிந்தனையில் ஒரு நுண்ணறிவும் இருப்பதால் எங்கு சென்றாலும் அவர்கள் தனித்துவமாக பிரகாசிப்பார்கள். உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களை சமமாக பார்க்கும் மனநிலையும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்ற நீதி புணர்ச்சியும் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் அமைதியும் சமநிலையும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும் என்று விரும்புவார்கள். அதனால்தான் அவர்களை பலர் சமநிலையின் அரசர்கள் என்று கூட புகழ்ந்து பேசுவார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர்கள் உடல் அழகால் மட்டுமல்ல, அவர்களின் குணம் அழகாலும் மனிதர்களை கவர்ந்திருப்பார்கள். ஒருவர் அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே அவர்களின் மனதில் துலாம் ராசிக்காரர்கள் மீது ஒரு நம்பிக்கையும் ஒரு நெருக்கமும் உருவாகிவிடும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை பாதிக்காமல் மெல்லிய முறையில் கருத்தை சொல்லும் திறமையை கொண்டிருக்கும். அதனால்தான் நண்பர்கள் வட்டாரத்திலும் குடும்பத்திலும் வேலை இடங்களிலும் அனைவரும் அவர்களை மதித்து பார்க்கிறார்கள். பல நேரங்களில் மற்றவர்கள் சண்டையிட்டாலும் அந்த சண்டையை சமாதானமாக முடித்து வைக்கும் சக்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதே போலதான் துலாம் ராசியின் அடையாளம் தராசு என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்தையும் ஒரே பக்கமாக பார்க்க மாட்டார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதில் உள்ள நல்லதும் கெட்டதும் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் முடிவெடுப்பார்கள். அதனால்தான் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியானவையாகவும் நியாயமானவையாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் ஒருவருக்கு அநியாயம் நடந்தால் அதை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது. அவர்களால் முடிந்தவரை அந்த அநியாயத்தை சரி செய்ய முயற்சிப்பார்கள். இந்த குணம்தான் அவர்களை பலரிடமும் மிகவும் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகவும் மதிப்பவர்கள். நண்பர்களை எளிதாக உருவாக்குவார்கள். ஆனால் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டார்கள். நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் கூட தயங்காமல் செலவழிப்பார்கள். குடும்ப உறவுகளிலும் அவர்கள் மிகவும் பாசமுள்ளவர்களாக இருப்பார்கள். தங்கள் குடும்பத்தில் யாருக்கும் கஷ்டம் வந்தால் அதை தங்களுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கொள்வார்கள். இந்த மனப்பான்மை காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் பலரின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடித்து விடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் காதலிக்க ஆரம்பித்தால் அந்த உறவை மிகவும் கவனமாகவும் மதிப்புடனும் கையாள்வார்கள். வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அவர்களுடைய மனதுடன் பொருந்தும் ஒருவரை தேர்ந்தெடுக்க விரும்புவார்கள். திருமண வாழ்க்கையில் சமநிலையை பாதுகாக்கும் குணம் அவர்களிடம் இருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க உதவுவார்கள். பல நேரங்களில் தங்களுடைய ஆசைகளை விட குடும்பத்தின் நலனை முன்னிலைப்படுத்தும் பெரிய மனம் துலாம் ராசிக்காரர்களிடம் இருக்கும். அதே போல துலாம் ராசி பிறந்தவர்களின் வாழ்க்கையில் ஒரே விசேஷமான விஷயம் என்னவென்றால் அவர்களிடம் அறிவும் அளவும் இரண்டும் ஒன்றாக கலந்திருக்கிறது. பலர் உடல் அழகாக மட்டுமே கவனம் ஈர்ப்பார்கள். சிலர் அறிவால் மட்டுமே பெருமை பெறுவார்கள். ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த இரண்டு குணங்களையும் ஒரே நேரத்தில் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் உள்ள நாகரிகமும் அவர்கள் நடக்கும் விதத்தில் இருக்கும் நிதானமும் மற்றவர்களை மிகவும் கவர்ந்திழுக்கும். அவர்களுடன் ஒருமுறை பழகியவர்கள் அவர்களை எளிதில் மறக்க முடியாத அளவுக்கு துலாம் ராசிக்காரர்களால் மனதில் நீங்கா இடத்தை பிடித்து விடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் அழகை மிகவும் நேசிப்பவர்கள். இயற்கையின் அழகு, கலைகளின் அழகு, மனிதர்களின் நல்ல குணங்களின் அழகு இவை அனைத்தையும் ரசிக்கும் தன்மை அவர்களிடம் இருக்கும். வீடு அலங்கரிப்பது முதல் உடை அணிவது வரை எல்லாவற்றிலும் ஒரு அழகிய சீர்மை இருக்கும். பல துலாம் ராசிக்காரர்கள் இசை, ஓவியம், நடனம், வடிவமைப்பு போன்ற கலைத்துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு காரணம் அவர்களுடைய இந்த அழகுணர்ச்சி தான். அவர்கள் இருப்பதால் சுற்றியுள்ள சூழல் கூட சற்று அழகாக மாறிவிடும். பல நேரங்களில் இரண்டு மனிதர்கள் அல்லது இரண்டு குடும்பங்கள் இடையே பிரச்சனை ஏற்பட்டால் அதை சமாதானப்படுத்தும் பணியை துலாம் ராசிக்காரர்கள் மிக அழகாக செய்து விடுவார்கள். அவர்கள் ஒருபோதும் சண்டையை விரும்ப மாட்டார்கள். அதற்கு பதிலாக ஒற்றுமையை உருவாக்க விரும்புவார்கள். அதனால் பலர் அவர்களை ஒரு இணைக்கும் பாலம் போல பார்க்கிறார்கள். நண்பர்கள் குழுவில் யாராவது சண்டையிட்டால் கூட அந்த சண்டையை சிரிப்பாக மாற்றிவிடும் திறமை துலாம் ராசிக்காரர்களிடம் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் அவசரப்பட மாட்டார்கள். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு அதன் நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். சில நேரங்களில் இந்த அதிகமான யோசனை காரணமாக மற்றவர்கள் அவர்களை முடிவெடுக்க தாமதமாகும் மனிதர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் எடுத்த முடிவுகள் மிகவும் நியாயமானவையாகவும்
நிலைத்திருக்கக்கூடியவையாகவும் இருக்கும். இந்த நிதானமான சிந்தனை தான் அவர்களை வாழ்க்கையில் பல தவறுகளிலிருந்து காப்பாற்றுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். யாராவது கஷ்டத்தில் இருப்பதை பார்த்தால் அவர்கள் அமைதியாக இருக்க முடியாது. அவர்களால் முடிந்தவரை உதவி செய்ய முயற்சிப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் உதவி செய்ததை கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் புகழை பெற வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் அதிகமாக இருக்காது. இந்த பெரிய மனம் காரணமாக பலர் துலாம் ராசிக்காரர்களை வாழ்க்கை முழுவதும் மதித்து நினைத்து கொண்டிருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மரியாதையை சம்பாதித்து விடுவார்கள். அவர்கள் மற்றவர்களை மதித்து பேசுவதால் மற்றவர்களும் அவர்களை மதிக்கத் தொடங்குவார்கள். ஒரு கூட்டத்தில் அவர்கள் இருந்தால் அந்த கூடம் கூட சற்று நாகரிகமாக மாறும் என்று பலர் சொல்லுவார்கள். காரணம், துலாம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் காப்பாற்றிக் கொள்வார்கள். வாழ்க்கையின் சோதனைகளையும் சமநிலையுடன் எதிர்கொள்வார்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் சோதனைகள் வரும் போல துலாம் ராசிக்காரர்களுக்கும் சில நேரங்களில் கடினமான சூழ்நிலைகள் வரும். ஆனால் அவர்கள் அந்த சோதனைகளை பார்த்து உடைந்து போக மாட்டார்கள். மாறாக அமைதியாக யோசித்து அதை சமாளிக்க முயற்சிப்பார்கள். பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சமநிலையுடன் அணுகும் குணம் இவர்களுக்குள் இருக்கும். இந்த குணம்தான் அவர்களை வாழ்க்கையின் பல கட்டங்களில் வெற்றி பெற வைக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் நல்ல எதிர்காலத்தை நம்பி வாழ்பவர்கள். இன்று எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் ஒருபோதும் முயற்சியை கைவிட மாட்டார்கள். மெதுவாக இருந்தாலும் உறுதியான முன்னேற்றத்தை அடைந்து வாழ்க்கையில் ஒரு நிலையான வெற்றிகளை அடைவார்கள். ஏனென்றால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாக சிரித்து கொண்டே இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியை தேடும் எண்ணம் எப்போதும் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பணம், புகழ், சாதனை கிடைத்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றிக்கு முழு அர்த்தமில்லை என்று நம்புவார்கள். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் அமைதியான சூழ்நிலையை விரும்புவார்கள். இயற்கையை ரசிப்பது, அமைதியான இடங்களில் நேரம் செலவிடுவது, தங்களுடைய சிந்தனையுடன் தனியாக இருக்க முயற்சிப்பது போன்ற விஷயங்கள் அவர்களின் மனதிற்கு மிகவும் பிடித்தமானவை. துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாக பேசிக்கொண்டே இருப்பவர்கள் போல தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்கும் மனிதர்கள். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சிறிய சம்பவம் கூட அவர்கள் மனதில் பெரிய சிந்தனையை உருவாக்கிவிடும். இதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் மற்றவர்களை விட வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் புரிந்து கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான திறமை உள்ளது. அது மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன். ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் அல்லாமல் அவர்களின் முகப்பாவனைகளையும் குரலின் சத்தத்தையும் பார்த்து அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து விடுவார்கள். இதனால்தான் பலர் தங்களுடைய பிரச்சனைகளை துலாம் ராசிக்காரர்களிடம் வந்து பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நல்ல ஆலோசனை வழங்கும் மனிதர்களாக இருப்பார்கள். நட்பு என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு நண்பனை அவர்கள் ஒருமுறை ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை மிகவும் உண்மையாக பாதுகாப்பார்கள். நண்பர்களுக்காக நேரம் செலவிடுவதிலும் அவர்களுக்கு உதவி செய்வதிலும் துலாம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். சில நேரங்களில் தங்களுடைய பிரச்சனைகளை மறந்து நண்பர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்னால் தங்களை தாழ்த்தி கொள்ள விரும்ப மாட்டார்கள். மரியாதைகளையும் நாகரிகமும் அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மதிப்புகளாக இருக்கும். அதனால்தான் பலர் அவர்களை கண்ணியமான மனிதர்கள் என்று மதித்து பேசுவார்கள். சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பிடிவாதமாக பிடித்து கொண்டு வாழ முடியாது என்பதை துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அதனால் தேவையான இடங்களில் சமரசம் செய்ய தெரிந்தவர்கள் அவர்கள். ஆனால் அந்த சமரசம் அவர்களின் பலவீனம் அல்ல, அது அவர்களின் புத்திசாலித்தனம். ஒரு பிரச்சனையை பெரிய சண்டையாக மாற்றாமல் அதை சமாதானமாக முடித்துவிடும் திறமை அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் பெரிய கனவுகளை காண்பார்கள். வாழ்க்கையில் சாதாரணமாக வாழ்ந்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். அதனால்தான் அவர்கள் மெதுவாக இருந்தாலும் தங்களுடைய கனவுகளை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு கலைப்படைப்பு போல பார்க்கிறார்கள். அவர்கள் வாழும் வீடு, அவர்கள் அணியும் உடை, அவர்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு அழகான ஒழுங்கு இருக்கும். வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை பல நேரங்களில் மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பாக மாறி விடும். அடுத்ததாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் முன்னேற்றம் பெறச் செய்ய விரும்புவர்கள் அல்ல, அவர்களுடன் இருப்பவர்களும் உயர வேண்டும் என்ற மனதார விரும்புவார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு ஊக்கம் இருக்கும். அவர்கள் கூறும் ஆலோசனைகளில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் மனம் உடைந்தவர்கள் கூட துலாம் ராசிக்காரர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே ஒரு புதிய தைரியம் பெறுவார்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் அவர்களின் மென்மையான குரல் கூட பலருக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவே மாறும்.
வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத தோல்விகளும் கஷ்டங்களும் வந்தால் துலாம் ராசிக்காரர்கள் எளிதில் மனம் உடைந்து விட மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் ஒரு வலிமையான நம்பிக்கை எப்போதுமே இருக்கும். அதுதான் அவர்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். சில நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய உறுதி இருக்கும். இது ஒரு காலம்தான், இது கூட கடந்து போய்விடும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேற்றம் செய்ய முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் யாரிடமும் வன்மையாக பேச மாட்டார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் எப்போதும் மரியாதையும் நாகரிகமும் இருக்கும். இதனால்தான் அவர்களுடன் பழகும் மனிதர்கள் அவர்களை மிகவும் மதித்து பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து விடுவார்கள். இந்த மனிதர் மிகவும் நாகரிகமானவர் என்று மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய குணநலன்களை காக்க முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் பொய் பேசுவதை விரும்ப மாட்டார்கள். சில நேரங்களில் உண்மை சொல்லுவது சிரமமாக இருந்தாலும் அவர்கள் அந்த உண்மையை மென்மையாக சொல்லும் வழியை தேர்ந்தெடுப்பார்கள். யாரையும் காயப்படுத்தாமல் உண்மையை வெளிப்படுத்தும் திறமை அவர்களிடம் இருக்கும். இதனால்தான் பலர் அவர்களை நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக கருதுவார்கள். ஒரு இரகசியத்தை துலாம் ராசிக்காரர்களிடம் சொன்னால் அது பாதுகாப்பாகவே இருக்கும் என்று பலர் நம்புவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் சண்டை நீண்ட நேரம் நிலைத்திருக்காது. காரணம், அவர்கள் அமைதியை உருவாக்கும் தன்மை கொண்டவர்கள். சண்டை அல்லது குழப்பம் ஏற்பட்டால் அதை சமநிலையாக மாற்ற முயற்சிப்பார்கள். அவர்கள் பேசும் சில வார்த்தைகள் கூட சூழ்நிலையை மாற்றி அமைத்துவிடும். இந்த குணம்தான் அவர்களை குடும்பத்திலும் நண்பர்களின் வட்டாரத்திலும் மிகவும் முக்கியமானவர்களாக மாற்றுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை அடைவார்கள். ஆரம்ப காலங்களில் சில சோதனைகள் இருந்தாலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். காலம் செல்ல செல்ல அவர்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைத்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைவார்கள். அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக வடிவமைத்து விடுவார்கள். ஏனென்றால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மனிதர்களை உயர்வு தாழ்வு என்று பிரித்து பார்க்க விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய மனதில் அனைவரும் சமம் என்ற எண்ணம் மிகவும் வலிமையாக இருக்கும். பணக்காரர், ஏழை, கல்வியாளர், சாதாரண மனிதர் யாராக இருந்தாலும் அவர்களுடன் பேசும்போது ஒரே மரியாதையுடன் பேசுவார்கள். இந்த சமநிலை உணர்வுதான் துலாம் ராசிக்காரர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது. ஒருவரை அவர்களின் பணத்தால் அல்ல, அவர்களின் மனதாலும் குணத்தாலும் மதிக்கும் மனிதர்கள்தான் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் பெரிதாக சத்தமாக பேசிக்கொண்டு சாதனை செய்யும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் அமைதியாக தங்களுடைய பாதையில் முன்னேறுவார்கள். மற்றவர்கள் கவனிக்காத அளவுக்கு மெதுவாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் காலம் சென்ற பிறகு பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருப்பார்கள். இந்த அமைதியான முயற்சிதான் அவர்களின் வெற்றியின் முக்கிய இரகசியமாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் பேசும் விதத்திலும் நடக்கும் விதத்திலும் ஒரு நாகரிகம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்க மாட்டார்கள். கோபம் வந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக சமாளிக்க முயற்சிப்பார்கள். இதனால்தான் பலர் அவர்களை மிகவும் மதித்து பார்க்கிறார்கள். அவர்களின் நிதானமான நடத்தை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக மாறுகிறது. துலாம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் மென்மையானது. மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்தால் அவர்களுக்கு உண்மையாகவே வருத்தங்கள் ஏற்படும். ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிட மாட்டார்கள். சில நேரங்களில் தங்களுடைய சுகத்தையும் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த கருணை உணர்வுதான் அவர்களை மனிதநேயம் உள்ளவர்களாக காட்டுகிறது. வேலை, குடும்பம், நண்பர்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த அனைத்திலும் சமநிலையை காக்க முயற்சிப்பது துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குணமாகும். ஒரு விஷயத்தில் மட்டும் முழுவதும் மூழ்கி மற்ற விஷயங்களை மறந்துவிட மாட்டார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்க முயற்சிப்பார்கள். இதனால் அவர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் அமைதியாகவும் ஒழுங்காகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் பேசும் விதம், சிரிக்கும் விதம், மற்றவர்களை அணுகும் விதம், இவை அனைத்தும் அந்த சூழ்நிலையை மென்மையாக மாற்றிவிடும். அவர்களுடன் பழகும் மனிதர்கள் கூட வாழ்க்கையை கொஞ்சம் நேர்மறையாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நல்ல தாக்கம்தான் துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் முகத்தில் பெரும்பாலும் ஒரு மென்மையான சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு வெறும் வெளிப்புற சிரிப்பாக அல்ல, அது அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனதின் வெளிப்பாடாகவே இருக்கும். ஒருவர் துலாம் ராசிக்காரர்களுடன் பேச ஆரம்பித்தால் அந்த சிரிப்பு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கிவிடும். இந்த மனிதர் நல்ல மனம் கொண்டவர் என்ற எண்ணம் தன்னிச்சையாகவே உருவாக்கிவிடும். இதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மனிதர்களின் மனதில் விரைவாக இடம் பிடித்து விடுவார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். சந்தோஷம் வந்தாலும் அதை அமைதியாக அனுபவிப்பார்கள். கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்வார்கள்.
இந்த மனநிலை காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை அடைவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகவும் கவனமாக கையாளும் மனிதர்கள். ஒரு உறவு உடைந்து போகாமல் இருக்க அவர்கள் பல நேரங்களில் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய சண்டைகளை உருவாக்க விரும்ப மாட்டார்கள். அதற்கு பதிலாக அமைதியாக பேசிக்கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பார்கள். இந்த குணம்தான் அவர்களின் உறவுகளை நீண்ட காலம் நிலைத்திருக்க உதவுகிறது. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் அந்த தடைகளை கடந்து செல்லும் மன உறுதியை கொண்டிருப்பார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் சற்று தயங்கலாம். ஆனால் ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு முழு மனதுடன் முயற்சிப்பார்கள். காலம் செல்ல செல்ல இந்த முயற்சி அவர்களை வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். துலாம் ராசிக்காரர்கள் வாழும் விதம் பலருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். அவர்கள் எப்படி அமைதியாக பிரச்சனைகளை சமாளிக்கிறார்கள், எப்படி மற்றவர்களை மதித்து நடக்கிறார்கள், எப்படி வாழ்க்கையில் சமநிலையை காக்கிறார்கள், இந்த எல்லாவற்றையும் பார்த்து பலர் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். இதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் சிலரின் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாகவே மாறி விடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றி எப்போதுமே நல்ல எண்ணங்களுடன் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இன்று சிரமம் இருந்தாலும் நாளை நல்லது நடக்கும் என்று நம்புவார்கள். இந்த நம்பிக்கைதான் அவர்களை தொடர்ந்து முயற்சி செய்ய தூண்டுகிறது. மெதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அழகான நிலையை அடைந்து அமைதியாக மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கும் திறன் துலாம் ராசிக்காரர்களிடம் இருக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நல்ல எண்ணங்களுடன் வாழ முயற்சிப்பவர்கள். அவர்கள் மற்றவர்களை பற்றி தீய எண்ணங்களை வைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஒருவரால் தவறு நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பகையை வளர்க்கும் குணம் இவர்களிடம் இறைவாகவே இருக்கும். அதற்கு பதிலாக மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யலாம் என்ற மனப்பான்மையுடன் மன்னிக்கும் குணம் அவர்களிடம் இருக்கும். இந்த நல்ல மனப்பான்மை காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல உறவுகளை உருவாக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் உடனடியாக முடிவு செய்து விட மாட்டார்கள். அவர்கள் முதலில் அதை பற்றி நிதானமாக யோசிப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதன் விளைவுகள் என்ன என்று முன்கூட்டியே ஆராய்ந்து பார்ப்பார்கள். இந்த சிந்திக்கும் பழக்கம்தான் அவர்களை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றுகிறது. சில நேரங்களில் மற்றவர்கள் அவர்களை அதிகமாக யோசிப்பவர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் அந்த யோசனை தான் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பாக முன்னேற்றுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை மிகவும் மதித்து பேசுவார்கள். அவர்கள் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள். யாருடைய மனமும் காயப்படக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். இதனால்தான் பலர் அவர்களுடன் பேசும்போது ஒரு நிம்மதியை உணர்வார்கள். ஒருவரை மரியாதையுடன் நடத்துவதுதான் உண்மையான பெரிய தன்மை என்று துலாம் ராசிக்காரர்கள் நம்புவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மிகவும் முக்கியமானது. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சாதனை செய்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த வெற்றி முழுமையாக இல்லை என்று நினைப்பார்கள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நலனையும் கவனித்து கொள்ள முயற்சிப்பார்கள். குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் தங்களுடைய ஆசைகளை கூட தியாகம் செய்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் நேர்மையாக வாழ முயற்சிப்பவர்கள். தவறான வழிகளில் சென்று வெற்றி பெறுவதை கூட சரியான வழியில் மெதுவாக முன்னேறுவதே நல்லது என்று அவர்கள் நம்புவார்கள். அதனால்தான் அவர்கள் எடுத்த பாதை சில நேரங்களில் சற்று கடினமாக இருந்தாலும் அந்த பாதை அவர்களுக்கு இறுதியில் ஒரு நல்ல மரியாதையுடன் நம்பிக்கையும் அளிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் அதையே என்று நம்புவார்கள். அவர்கள் மன அமைதியை காக்கும் விதத்தில் வாழ்க்கையை நடத்த முயற்சிப்பார்கள். சண்டை, பகை, தேவையற்ற போட்டி போன்ற விஷயங்களில் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள். அதற்கு பதிலாக அமைதியாகவும் சமநிலையுடனும் வாழும் வழியை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த மனநிலை காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ அனுபவிப்பார்கள். மேலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களின் மிக முக்கியமான குணங்களில் ஒன்று அவர்களின் பேச்சுத்திறன். அவர்கள் பேசும்போது வார்த்தைகள் மிகவும் மென்மையாகவும் நாகரிகமாகவும் இருக்கும். ஒருவரை காயப்படுத்தாமல் கருத்தை தெரிவிப்பது எப்படி என்று துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக அறிந்தவர்கள். அதனால்தான் பலர் அவர்களுடன் பேச விரும்புவார்கள். சில நேரங்களில் அவர்கள் பேசும் நல்ல வார்த்தை கூட ஒருவரின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். இந்த கவர்ச்சியான பேச்சுத்திறன் தான் துலாம் ராசிக்காரர்களை பல இடங்களில் முக்கியமானவர்களாக மாற்றுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நேர்மை இருக்கும். மற்றவர்கள் அவர்களை பற்றி இந்த மனிதர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறான வழியில் செல்லாமல் நேர்மையான பாதையில் நடக்க முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் பெரிய சண்டைகளை விரும்ப மாட்டார்கள். பிரச்சனை ஏற்பட்டால் அதை அமைதியாக தீர்க்க முயற்சிப்பார்கள்.
ஒருவரின் கோபத்தை கூட அவர்கள் மென்மையான வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி விடுவார்கள். இந்த குணம் காரணமாக பலர் துலாம் ராசிக்காரர்களை நடுநிலை பேச்சாளர்களாக பார்க்கிறார்கள். இரண்டு மனிதர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை கூட அவர்கள் சமநிலையுடன் முடித்து வைக்கும் திறன் கொண்டவர்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு அழகான கோலத்தில் பார்க்க முயற்சிப்பார்கள். அவர்கள் சிந்தனையில் ஒரு நேர்மறையான ஒளி இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நல்லதை பார்க்க முயற்சிப்பார்கள். இந்த மனநிலை காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் அதிகமான மன அழுத்தத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியும். அவர்களுடன் இருப்பவர்கள் கூட வாழ்க்கையை சற்றே நேர்மறையாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் மென்மையாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் வலிமையான மன உறுதியை கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை பொறுமையுடன் எதிர்கொள்வார்கள். உடனடியாக கோபப்படாமல் சிந்தித்து செயல்படுவது அவர்களின் குணமாக இருக்கும். இந்த பொறுமைதான் அவர்களை வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான வெற்றிக்கு கொண்டு செல்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் வெறும் பொருளாதார வெற்றியை மட்டும் வாழ்க்கையின் இலக்காக கருத மாட்டார்கள். உண்மையான மகிழ்ச்சி என்பது நல்ல உறவுகள், மன அமைதி மற்றும் மனநிறைவு என்று அவர்கள் நம்புவார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையை சமநிலையுடன் அமைதியாக வாழ முயற்சிப்பார்கள். இறுதியில் அவர்கள் தேடும் அந்த மனநிறைவு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக அழகாகவே மாற்றி விடும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் மனிதர்களின் மனதை வெல்லும் ஒரு விசேஷமான குணம் கொண்டவர்கள். அவர்கள் வெளிப்படையாக பெரிய முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் அவர்களின் இயல்பான மென்மையான நடத்தை மற்றும் மரியாதையான பேச்சு காரணமாகவே பலரின் மனதில் இடம் பிடித்து விடுவார்கள். ஒருவருடன் முதல் முறையாக பேசும்போதே அவர்களுக்கு ஒரு நெருக்கம் உருவாகும். இந்த குணம் காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மிகவும் விரைவாக நண்பர்களை உருவாக்கி நல்ல உறவுகளை வளர்க்கும் திறனை பெற்றிருப்பார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.